உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா இவன் வெறித்தனமா எல்லாரையும் வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான்? ஒரு வழியா வேம்பு சார் பொழைச்சிட்டாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அவர் நல்லபடியா பொழைச்சிட்டாரு. ஈசனே, இதே மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருப்பா. நீ என்ன கைவிடல. ரொம்ப நன்றி ஈசனே. இந்த உக்கிரத்தை தனிச்சே ஆகணும். எம்மா ராணி. ஐயா சொல்லுங்க ஐயா. கோவில் தெப்ப குளத்திலிருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ருத்ரதாண்டவம் ஆடுன அந்த சாமியோட உச்சந்தலையில ஊத்தி அபிஷேகமா குளிர செய்து அவரை சாந்தமாக்குமா. சரிங்க ஐயா. ராணி, ராணி, நான் தான் ராணி, பொம்மி. அக்கா, பொம்மி அக்கா, நீ அண்ணாண்ட பேசுற? எப்படிக்கா உன்னால பேச முடியுது? நீதான் பேசுறியா? இது நிஜம்தானா? ஆமா ராணி, நானே தான். உன்னோட பொம்மி அக்கா தான் பேசுறேன். இந்த நடுசாம பூஜையில அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம் இந்த தெப்ப குளத்துல தான் வந்து கலக்குது. அந்த ஆண்டவனோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சு இப்ப என்னால பேச முடியுது. பொம்மி அக்கா, உன்னை எப்படியாவது மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த மீனுக்குள்ளார இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன்க்கா. ராணி, நீ எனக்காக இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனி எனக்காக கஷ்டப்படாத. அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா மாறிடும். நீ உன் வயித்துல வளர்ற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். என் வேம்பு சேர நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அட போக்கா, தாடிகாரனா நான் பாத்துக்கணுமா? குழந்தைய பெத்து அவனாண்ட குத்துட்டா நீ யாரோ நான் யாரோன்னு சொல்றான். எம்மா ராணி, வரே சாமி. அக்கா, நான் உன்னாண்ட அப்புறமா பேசுறேன்க்கா. முதல்ல சாமிய சாந்தப்படுத்தணும். அக்கா, உங்க மருமக என்னடான்னா ஆவிங்க கூட பேசுறா. இந்த ராணி என்னடான்னா மீன் கூட பேசுறா. நீங்க ரெண்டு பேரும் என்னடான்னா செத்து போன ஏன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல நீங்க யாருமே மனுஷங்க கூட பேசுறது இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமா. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. டேய் மனோ, இவ அந்த குளத்துல நின்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாளே, ஒருவேளை அந்த பொம்மி ஆவி இருக்கிற மீன் கூட பேசிட்டு இருந்திருப்பாளோ? அம்மா, அந்த பெரிய மீன் தான் அந்த மீனை சாப்பிட்டுருக்கும்னு நினைச்சோமே. அப்ப அந்த மீன் உயிரோட தான் இருக்கா? ஐயோ, என்ன ஒண்ணும் புரியலையேடா. இங்க நின்னு பேசி பிரயோஜனம் இல்ல. வா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்கம்மா. யோ வாயா, வந்து தொலைக்கிறத பாரு. சாமி, தண்ணி கொண்டான்ட்டேன். அவர் உச்சந்தலையில ஊத்தி அவரை குளிர வைமா. சரிங்க சாமி.
ருத்ரா, நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. நடிச்சாம பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சித்தார்த்தோட கதை முடியும்னு தானே நம்ம 2 பேருமே நினைச்சோம். நீயும் உன்னோட அசுர பலத்தால அதை சாதிச்சு காமிக்கிறேன்னு சொன்ன. உன்னோட அசுர சக்தியை பயன்படுத்தி அந்த 4 அசுரன்களும் அந்த சித்தார்த்த வதை செய்வாங்கன்னு பார்த்தா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அத பார்த்த வெறி எனக்கு குறையவே இல்ல ஜார்ஜினியா. அந்த சித்தார்த் 4 பேரையும் வதை செஞ்சு கொன்னுட்டானே, இப்ப என்ன பண்றது? சித்தார்த் ராணிய நீ சாதாரணமா நினைக்கவே நினைக்காத ருத்ரா. நான் பல முறை அவங்களுக்கு வலை வீசியும் கூட அவங்களுக்கு வேற வேற இடத்துல இருந்து உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா ஜார்ஜினியா, அந்த சித்தார்த்தையும் சரி ராணியையும் சரி நான் குறைச்சி எடை போட மாட்டேன். நீ சொன்னது சரிதான். ஒரு சாதாரண மானிட பிறவிக்கு நம்மள மிஞ்சின சக்தி எங்க இருந்து கிடைக்க போகுது? நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா அசுரர்களே வதம் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு மாய சக்தி கிடைச்சிருக்குன்னா அது எப்படின்னு தெரியல. நாமே ஒரு மிகப்பெரிய மாய சக்தி. மற்றவங்க எல்லாரையும் நம்மளால ஆட்டி படைக்க முடியும். இதுவரைக்கும் என்னோட மந்திர சக்தி எந்த இடத்திலும் தோத்து போனதில்லை. ஆனா இன்னைக்கு நடந்த அசுரவத திருவிழாவில் யாரால எதனால இப்படி ஆச்சுங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அந்த காரணத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மந்திர சக்தியால திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சியும் தோத்துதான் போகுது. எதனால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி ஜர்ஜினியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.